ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 8வது ராசியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பர்கள் அனைவருக்குமே ஜூன் மாதம் 25ஆம் தேதி அன்று அமாவாசையானது நடக்க இருக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு சில பல நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் உண்மையாகவே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களா இல்லை தீமை தரக்கூடிய விஷயங்களா? நன்மை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா அது என்ன, தீமை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி விரிவாக இந்த பதிவின் மூலிமா உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட சேரும். மேலும் உங்களுக்கு அந்த பழனியில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த பழனி ஆண்டவனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக அவர் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பயமும் சந்தேகமும் வெளியே முரட்டுத்தனமும் காணப்படும். அன்பு செலுத்தும் விதத்தில் பகை பாராட்டுவதிலும் உச்சத்துக்கே சென்று விடுவாங்க. விருச்சிக ராசிக்காரங்க எதையும் அரைகுறையாக விட்டு செல்லவே மாட்டாங்க. எல்லாவற்றையும் முழுமையாக நிறைவாக செய்ய வேண்டும் அப்படின்னு எண்ணம் உடையவங்களாக இருப்பாங்க. மேலும் விருச்சிக ராசி நீர் ராசி அப்படிங்கிறதுனால இவரது மனம் கடல் நீரை போல ஆழமாகவும் மர்மங்கள் நிறைந்ததாகவும் எப்பொழுதுமே இருக்கும். அமைதியாக இருப்பாங்க. திடீரென்று உணர்ச்சி வசப்படுவாங்க. இருக்கும் மன அழுத்தமும் குழப்பமும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். வெறித்தனமாக கடும் வேகத்தோடு செயல்படுவாங்க. போட்டிகளில் கண்டிப்பாக தனக்கு வெற்றி உண்டு என்ற தன்னம்பிக்கையோடு சில வேளைகளில் தற்பெருமையும் கொண்டவங்களாக இருப்பாங்க. கவிதையாக பேசி பெண்களை மயக்கை கவர்ந்து விடுவாங்க. தலையாட்டி பொம்மை போல பெண்ணை மாற்றி விடுவாங்க. பெண்களை வசீகரிப்பதில் கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக விருச்சிக ராசி ஆண்கள் யாரிடமும் தங்களுடைய காதலை உடனே சொல்லிவிட மாட்டாங்க. யாரோடும் சட்டென்று நட்பு கொள்ளவும் மாட்டாங்க. வெகு நிதானமாக ஆலோசித்து பின்பு தான் நண்பராகவோ காதலராகவோ யாரையும் வேணால் ஏற்றுக்கொள்வாங்க அல்லது தனது வாழ்க்கையில் அவர்களுக்கு ஒரு இடம் அளிப்பாங்க. நட்பும் காதலும் நேர்மையாகவும் விசேஷமாகவும் உண்மையாகவும் தனக்கு ஆதரவாகவும் தனக்கு மட்டுமே சொந்தமாகவும் இருக்குதா அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அறிந்து கொள்வாங்க. இவர்களுக்கு நட்பும் காதலும் ஒன்று தான். இரண்டுமே இவர்களுக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வாழ்வில் மற்ற எல்லாவற்றையும் விட அன்புக்கும் காதலுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இந்த விருச்சிக ராசிக்காரங்க காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரங்களோடு பழகுவது கத்தி மீது நடப்பது போன்றுதான் இருக்கும். சிறிய விஷயங்களுக்கு கூட அதிகமாக கோபித்து கொண்டு பேசாமல் இருந்து விடுவாங்க அல்லது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு விலகி சென்று விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்களின் ஏச்சும் பேச்சும் தேள் கொடுக்கும் போல் சுருக்கென்று கொட்டி நண்பர்கள் மற்றும் மற்ற ஆட்களின் மனதில் காயத்தை ஏற்படுத்தும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்மையான காதல் அப்படிங்கிறது வெளிப்படையான காதல். அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொய் புரட்டு பித்தலாட்டம் என்பது தெரியாது. யாராவது தன்னை ஏமாற்ற நினைத்தால் அவர்களை அடியோடு காலி செஞ்சுருவாங்க. அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி விடுவாங்க. அவர்கள் கதையை முடித்து விட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்களாம். இவருக்கு கண்ணுக்கு எட்டிய வரை துரோகிகள் எதிரிகளே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆசையும் கோபமும் அதிகமாக உள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் ஆடம்பரமாக வாழ வேண்டும் அப்படின்னு ஆசையில் அதிக கடன் வாங்கும் சமயத்தில் சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. அவசரப்பட்டு கடனுக்கு பல வீட்டு பொருட்களை வாங்கிவிட்டு பிறகு இஎம்ஐ செலுத்த முடியாமல் சிரமப்படுவாங்க. ஒரு கடன் அடைக்க மறுகடன் வாங்குவது அல்லது பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவது என்று இவர்களுக்கு கடனுக்கு மேலே கடன் கூடிக்கொண்டே போகும் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க நேர்மையாகவும் கடுமையாகவும் உழைத்தால் கூட சில சமயத்தில் கருத்து முரண்பாடு வரும்பொழுது மேலதிகாரிகளிடம் முரண்பாடாக தான் நடந்து கொள்வாங்க. மேலும் இவங்க அதிகார போக்குவரத்தோடு செயல்படுவதால் தனக்கு கீழே இருப்பவங்க எல்லோரிடமும் மிரட்டி உருட்டி வேலை வாங்க விடுவாங்க. இதனால் முதலாளிக்கு இவர்கள் வேண்டியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த நேரமும் ஒரு பயம் மனதுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். சந்திரன் நீச்சமாகும் ராசி அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு மனதுக்குள்ள பாதுகாப்பற்ற உணர்வு அடிக்கடி வரும். அதனால தான் யாரையும் இவங்க நம்புவதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த வகையில் விருச்சிக ராசி ஆண் ரொம்ப பாசம் காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பழகுவதற்காக உயிரையே, அதாவது நீங்கள் அவங்கக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக உயிரையே கொடுப்பாங்க. சினத்தின் எல்லையாக இருப்பாங்க.
காதல் மன்மதனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் விருச்சிக ராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நல்லவராக வாழ்ந்து காட்ட நினைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, குறிப்பிட்டு இந்த 25ஆம் தேதிக்கு பிறகு அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சிம்மத்தில் சஞ்சரிக்கிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அர்த்தாஷ்டம சனி மற்றும் அர்த்தாஷ்டம ராகுவை குரு பார்த்து புனிதப்படுத்துவதால் உடல்நலம் சீராகும். உற்சாகத்தோடு பணி செய்வீங்க. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்கும். செல்வ நிலை உயரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். பார்க்கும் குருவை பலப்படுத்துவதன் மூலமாக நற்பலன்கள் பெற அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமை தோறும் குரு வழிபாட்டை மேற்கொள்வது இன்னும் நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க செய்யும். மேலும் ஆனி மாதம் 8ஆம் தேதி அன்று கடக ராசிக்கு புதன் பகவான் செல்ல போகிறாரு. மேலும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ஸ்தானாதிபதியானவர் தான் இந்த புதன். அவர் 8இல் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு வரப்போகுது. தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டாகும். எதிர்காலத்தை சீராக்கி கொள்ள புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகார அந்தஸ்தை பெறும் வாய்ப்பு கிடைக்கும். குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கக்கூடும். பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க. சுப செய்திகள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஆனி மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசிக்கு சுக்கிரன் வராரு. உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கிரன். அவர் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எதையும் எந்த நேரம் செய்ய நினைத்தாலுமே அதை அந்த நேரத்தில் செய்ய முடியும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். மேலும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும். வெளிநாடு சென்று பணிபுரிய நினைத்தவர்களுக்கு எடுத்த முயற்சி கைக்கூடி வரும். தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்தணைவாங்க. இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் நேரமாக இந்த காலகட்டம் இருக்கும். மேலும் மாதம் முழுவதும் கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனியை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கிறாரு. அதே நேரத்தில் குருவின் பார்வையும் சனி மீது பதிவதால் நல்ல பலன்கள் இல்லத்தில் வந்து சேரும். ஒரு சில காரியங்களை ஒரு முறைக்கு இருமுறை செய்ய நேரிடும். என்றாலும் கூட கடைசி நேரத்தில் வெற்றி கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையாமல் பார்த்து கொள்ளுங்க. திடீர் மாற்றங்கள் அல்லது உத்தியோக மாற்றங்கள் வரக்கூடும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட காரியங்களில் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் கடைசி நேரத்தில் கைகூடி வருங்க. அதே போல் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய பொறுப்புகள் தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்ததை விடவும் கூடுதலான லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் பதவி மற்றும் சம்பள உயர்வுகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு மதிப்பெண் அதிகரிக்கும். பெண்களுக்கு நல்ல தகவல்கள் இல்லம் தேடி வரும். திருமண முயற்சியில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனி மாதம் முழுக்க நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை அதாவது வழிபாடு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, கோமாதா வழிபாடு குடும்ப முன்னேற்றத்திற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை நடந்துட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கோமாதா விரதத்தை வழிபடுங்க. சீக்கிரமாகவே உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலுமே அதை தீர்த்து கொடுக்க ஒரு நல்ல வழி அப்படிங்கிறது உங்களுக்கு கோமாதா கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதவியின் மூலியமாக விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே ஜூன் மாதம் 25ஆம் தேதி அன்று அமாவாசையானது நடக்க இருக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு சில பல நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள் உண்மையாலுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமா தீமை தரக்கூடிய விஷயமா அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் அந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே உங்களுக்கு பயனாக தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பரிகாரங்கள் உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பேன். அந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல பலனே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேருங்க. மேலும் உங்களுக்கு பழனியில் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பழனி ஆண்டவனை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு நிறைய விதமான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். நன்றி.